தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்கள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலரை இருந்தனர். அவர்களுள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 22 30 முடிய. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் 13ஆம் லியோ. அவர் வத்திக்கானிலே சிற்றாலயத்திலே திருப்பலியை முடித்துவிட்டு ஆண்டவரினுடைய நற்கருணை பேழைக்கு முன்பாக முழங்கால் படிந்து ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நேரம். அப்போது நற்கருணை பேழை அருகே 2 குரல்கள் பேசுவதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். யாரோ 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, யார் என்று அவர் சற்றே முன் வந்து நற்கருணை பேழை அருகே காது வைத்து கேட்க ஆரம்பிக்கின்றார். 2 குரல்கள் அங்கே பேசுகின்றன.
ஒன்று சாந்தமான மெல்லிய குரலிலே ஒரு குரல், மற்றொன்று மிகவும் ஆக்ரோஷமாக மிகவும் மோசமாக தைரியமாக பேசுகிற மற்றொரு குரல். ஆகவே என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்த்தபோது அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, அந்த இரண்டு குரல்களிலே ஒன்று ஆண்டவராக இயேசுனுடைய குரல், மற்றொன்று அலகையினுடைய குரல். ஆகவே ஆண்டவராக இயேசுவை நோக்கி அலகை அங்கே சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், இதோ இந்த திரு அவையை நான் 100 ஆண்டுகளிலே முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று சபதம் செய்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுமுறை அங்கே சாந்தமான குரலிலே சொல்லுகிறார், அது உன்னால் முடியாது. ஏனென்றால் என்னுடைய அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையிலே எப்போதுமே தளர மாட்டார்கள், அவர்கள் என்றுமே என்னோடு இருக்கின்றார்கள் என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அலகை சொல்லுகிறது, எனக்கு அனுமதி தாரும், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், 100 ஆண்டுகளிலே நான் திரு அவை அழிப்பேன் என்று சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், ஒன்றும் நடக்காது என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகளை அப்போது இருந்த திருத்தந்தை 13ஆம் லியோ அவர் இந்த வார்த்தைகளை கேட்டு சொல்லுகிறார். இன்று 1884ஆம் ஆண்டு 1984ஆம் ஆண்டிற்கு உள்ளாக இந்த அலகை மிக முக்கியமாக இந்த திரு அவையை அழிக்கும் என்று சொல்லுகிறது என்று அவர் எழுதியிருக்கின்றார். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே பாத்திமா அன்னையினுடைய நாளாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சி 1917ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி நடந்த ஒரு காட்சி. இந்த காட்சியினுடைய பின்புலனாக தான் நான் இந்த முதலாவது நிகழ்வை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே திரு அவைக்கு எதிராக அலகை முற்பட்டதால் அன்னை மரியாள் அந்த அலகையை ஒழிப்பதற்காக நிச்சயமாக காட்சி கொடுப்பார், வருவார் என்பது திருச்சபையினுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 1917ஆம் ஆண்டு அன்னையினுடைய பாத்திமா காட்சி அமைகிறது. அடுத்தபடியாக இரண்டாவதாக மிக முக்கியமாக 1916ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் மூழுகிறது. ஆக உலகமானது இரண்டாக பிரிகின்றது. 2 பிரிவுகளுக்கு இடையே மிக பெரிய உலகப் போரானது மூழுகிறது. இது இரண்டாவது பின்புலம். ஆகவே அமைதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகுகின்றது. ஏறக்குறைய போர்ச்சுகலில் மட்டும் 1916 17 வரையிலும் இந்த உலகப் போரினால் 1,20,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆகவே எங்கு பார்த்தாலும் குழப்பமான மனநிலைகள். அடுத்தபடியாக 1917ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ரஷ்யா, சோவியத் ரஷ்யா என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே மிக முக்கியமாக அங்கே கம்யூனிச ஆட்சி மலர்கிறது. ஆகவே லெனின் தலைமையிலே கம்யூனிச ஆட்சி மலர்கிறது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்தும் இடித்து தகர்க்கப்படுகின்றன. ஏகப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். இது 3வது பின்புலம். 4வதாக மிக முக்கியமாக ஐரோப்பிய நாட்டிலே பலவிதமான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக அமைந்திருந்தது. அதிலும் மிக முக்கியமாக மெய்யியல் சிந்தனையாளர் ஃப்ரெட்ரிக் நீச்சே என்பவர் மிக அற்புதமாக தன்னுடைய மெய்யியல் குறிக்கோள்களை அவர் உலகுக்கு அளித்தார். அதில் மிக முக்கியமான குறிக்கோள் காட் இஸ் டெட் இஸ் நோ மோர், கடவுள் இறந்து விட்டார், இனி கடவுளே இல்லை என்கின்ற கோட்பாட்டை ஃப்ரெட்ரிக் நீச்சே என்கின்ற மெய்யியலார் அந்த ஐரோப்பிய உலகிற்கு கொடுக்கின்றார். ஆகவே மக்கள் எந்த திசையில் போக வேண்டும், எத்தகைய சூழலிலே வாழ வேண்டும் என்று குழப்பம் அடைந்து நம்பிக்கை அற்றவர்களாக, நாத்திகர்களாக பலரும் மாறுகின்ற தருணத்தில் தான் இந்த அன்னை பாத்திமாவினுடைய காட்சியானது அமைகிறது. அன்புமிக்கவர்கள், இந்த பாத்திமா அன்னையினுடைய காட்சி 1917ஆம் ஆண்டு அமைகிறது. அதற்கு முன்பாக இந்த 3 சிறார்களுக்கு, லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ், இவர்களுக்கு ஏற்கனவே வானதூதர் 3 முறை காட்சி கொடுத்தார். அந்த 3 முறை வானதூதர் காட்சி கொடுத்த போது
மிக முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நானே அமைதியின் தூதன் என்று அந்த சிறார்களுக்கு அன்று அந்த வானதூதர் மிக்கேல் இந்த வார்த்தைகளை சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தையும் அந்த குழந்தைகளை தொடர்ந்து சொல்லச் செய்தார். என்ன ஜெபம் என்று பார்க்கின்ற போது, என் இயேசுவே, உம்மை விசுவசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை நம்புகிறேன், உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை விசுவாசிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என்கின்ற ஜெபத்தை வானதூதர் மிக்கேல் அந்த குழந்தைகள் சொல்லும்படியாக செய்தார். ஆகவேதான் அதன் பிறகுதான் அன்னை மரியாளினுடைய காட்சியானது அமைகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு வரலாறு தெரியும். மிக முக்கியமாக பிரான்சிஸ் ஜெசிந்தா, இந்த சிறார்கள் மிக சொற்ப வயதிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆகவேதான் 2017ஆம் ஆண்டு ஃபாத்திமா அன்னையினுடைய 100ஆண்டு விழாவின் போது இந்த பிரான்சிஸ் ஜெசிந்தாவை புனித நிலைக்கு திருத்தந்தை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் லூசியா மட்டும் ஏறக்குறைய 97 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். கார்மலைட் அருட்சகோதரியாக வாழ்ந்து 2005ஆம் ஆண்டு தான் அவர் இறந்தார். ஆகவேதான் அவர் வழியாக தான் ஃபாத்திமாவினுடைய 3 ரகசியங்கள் திரு அவைக்கு கொடுக்கப்பட்டன. ஆகவே இந்த 3 ரகசியங்கள் வழியாக திரு அவை அழிக்கப்படவில்லை, மாறாக திரு அவை இன்னும் அதிகமாக நம்பிக்கையிலே மெழுகூட்டப்பட்டது என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த காட்சியிலே அன்னை மரியாள் அந்த 3 சிறார்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை தான் நாம் இன்று ஒவ்வொரு ஜெபமாலை 10 மணி முடித்தவுடனே சொல்லுகின்ற ஜெபமாக இருக்கிறது. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்கின்ற அன்னை ஃபாத்திமாவுடைய ஜெபத்தை தான் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இயேசுவின் பிரியமானவர், இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசுவை நம்பாத யூதர்கள் ஒரு புறமாக இருக்கிறார்கள். ஆகவே அன்று எப்படி நம்பிக்கையற்ற யூதர்களாக இருந்தார்கள், அதுபோலதான் 19, 20ஆம் நூற்றாண்டிலும் இன்றும் பலரும் நம்பிக்கையை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்கே நம்பிக்கை இல்லையோ, எங்கே அநீதிகள் அதிகமாக நடைபெறுகிறதோ, எங்கே அமைதி இல்லையோ, அங்கே அன்னை மரியாள் நிச்சயமாக பிரசன்னமாக இருப்பார். அதை தான் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலும் அமைதியற்ற சூழல் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் அதிகமாக இருந்தால், துன்பங்கள் அதிகமாக இருந்தால், கண்ணீர் அதிகமாக இருந்தால், அங்கே அன்னை மரியாள் நிச்சயமாக நம்மோடு உடன் இருந்து அவரும் அவருடைய மகனைப் போல நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு தாயாக என்றும் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, துன்பங்களை ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாள் அழைக்கின்றார். நாம் அனைவரும் துன்பம் பெறுவோம், நாம் அனைவரும் பலரால் துன்பத்திற்கு ஆளாவோம். திருத்தந்தை முதல் சாதாரண நம்பிக்கையாளர் வரையிலும் துன்பங்களை ஏற்க தயாராக இருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து விடாதீர்கள், அன்னை மரியாள் உங்களோடு நான் என்றும் இருப்பேன் என்று சொல்லி நமக்கு அத்தகைய ஒரு தைரியத்தை அன்னை தாய் இன்று கொடுக்கின்றார். ஆகவே சிறப்பாக உலக அமைதிக்காக நாம் செபிப்போம். இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்டுக்கொள்வோம். ஆமேன். மரியே வாழ்க. காணிக்கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காணிக்கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையால் என்னை ஏற்றுக்கொள்வீரே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் பிள்ளைகள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் திழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ உகர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஃபாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் அனைவரும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிருந்திற்கும் நம்மை காத்து நிலைவாழும் நமக்கு கிடைப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.